வயிற்று வலின்னா நான் முதல்ல என்ன தெரியுமா கேட்பேன், என்ன சாப்பிட்டீங்க? குடிச்சு ஒருத்தர் வயிற்று வலியில் வர்றான், என்ன செய்யலாம்? ஆண்டவர் உனக்கு புது வயிறை கொடுப்பாருனா? இல்லைப்பா, நீ குடிய என்ன பண்ணணும்? ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு நீ உடம்பை கெடுத்துட்டாலும் தான் என்ன பண்ணணும்? அதை விடணும். விபச்சாரம் பண்ணி மட்டும் சரீரத்தை கெடுக்கிறது என்ன கிடையாது. கண்டதையும் சாப்பிட்டு கெடுத்துக்கிறது என்னதுதான்? சரீரத்தை கெடுத்துக்கிறது தான். நான் கண்டதையும் சாப்பிட்டு, அது இப்படி சொல்லுவாங்கல்ல, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலகுவார். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா இல்லையா? என்ன உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? என்ன சாப்பிட்டீங்க? நைட்டு எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கீங்க? கல்யாணம் 6 மாதத்தில் வந்துட்டு ரெசிமோட நின்றுட்டு எனக்கு விசா வேணும்னா நான் பண்ண மாட்டேன். நீங்கள் எங்கே தான் போகணும்? 4 மாவடி 5 மாவடி தான் போகணும். அங்கே எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. கடன் உண்டு, கடனை கட்டணுங்க, நான் சம்சாரத்தை விட்டு போகிறேன், சரி, வேற வழி கிடையாது. புரியுதுங்களா? ரூட் ஆண்டவர் தர ஞானத்தில் வாழணும். கர்த்தரை அசட்டை பண்றவங்களை பார்த்து உனக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. இதய கடினத்துல நடக்கிறவங்களை பார்த்து உனக்கு ஒண்ணு என்ன பண்ணாத, ஒரு தீங்கையுமே நடக்காது. அப்படி சொல்றதுதான் என்னது? கலை தீர்க்கதரிசனம். வேற ஒன்றும் கிடையாது. ஈஸியா டெஃபினேஷன் இதுதான், எழுதிங்க. கடவுளுடைய எண்ணத்தை சொல்லாமல் தன்னுடைய எண்ணத்தை சொல்லுவது தான் கலை தீர்க்கதரிசனம்.